தமிழ்நாட்டுல அந்தியூர்னு ஒரு தொகுதி 2021ல நடந்த தேர்தல் இந்திய ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான அத்தியாயமா மாறிச்சு. ஏன்னா அங்க வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது ரொம்ப ரொம்ப சின்ன வாக்கு வித்தியாசம். அது ஏன் அப்படி ஆச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு ஒரு பெரிய கதைய சொல்லும். வாங்க இத நாம ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, அப்படி என்னதான் இங்க மர்மம்? எல்லாமே அந்த 2021 தேர்தல் முடிவுல தான் இருக்கு. அது எவ்வளவு ஒரு நெருக்கமான முடிவுன்னா உண்மையிலே என்ன நடந்ததுன்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிடுச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல அந்தியூர்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 1275 வாக்குகள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கிற ஒரு தொகுதியில மக்கள் கொடுத்த தீர்ப்பு இவ்வளவு மெல்லிசா இருக்கு. இது நம்மள அரசியல்ல ஒரு அடிப்படையான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. ஒரு தேர்தல் இவ்வளவு இழுபறியா இருக்கும்போது வெற்றியாளரை தோத்து போனவர்கிட்ட இருந்து உண்மையில பிரிக்கிறது எது? அந்த புதிருக்கு விடை தேடத்தான் நாம இங்க இருக்கோம். கொஞ்சம் பின்னோக்கி போய் 2016 பாப்போம். அப்போ நிலவரம் வேற மாதிரி இருந்துச்சு. அதிமுக அந்த தொகுதியை ரொம்ப சுலபமா ஜெயிச்சாங்க. அப்போ 2016க்கும் 2021க்கும் நடுவுல அப்படி என்னதான் மாறுச்சு? திமுக எப்படி இவ்வளவு குறுகிய வித்தியாசத்துல ஜெயிக்க முடிஞ்சுது? இந்த எண்களே ஒரு பெரிய மாற்றத்துக்கான கதைய சொல்லுது. அந்த எண்களை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா வாக்கு பெட்டிக்கு அந்த பக்கம் போய் மக்களோட வாழ்க்கைய பார்க்கணும். ஏன்னா அரசியலோட வேர்கள் அந்த மண்ணிலையும் அங்க வாழற வாக்காளர்கள் கிட்டேயும் தான் இருக்கு. அந்தியூர் பெரும்பாலும் ஒரு கிராமப்புற தொகுதி. கிட்டத்தட்ட 90% மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா அவங்க வாழ்க்கை முறை, பொருளாதாரம், அரசியல் கவலைகள் எல்லாமே விவசாயத்தோட ஆழமா பிணைஞ்சிருக்கு. அந்தியூரோட சமூக அமைப்பு பல சமூகங்கள் சேர்ந்த ஒரு சிக்கலான கோலம் மாதிரி. கொங்கு வெள்ளாளர் மாதிரி ஆதிக்க சமூகங்களும் இருக்கிறாங்க. வன்னியர், அருந்ததியர் மாதிரி கணிசமான மக்கள் தொகையும் இருக்கிறாங்க. இவங்க தான் வாக்காளர்களோட முதுகெலும்பு. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க கவலைகளும் நிலைப்பாடுகளும் இருக்கு. ஆனா இது வெறும் சமூக அடையாளத்தை பத்தினது மட்டும் இல்ல. இங்க இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை அவங்க வாழ்வாதாரத்தை பொறுத்துதான் அமையுது. அது நிலத்துல விவசாயம் செய்யறதா இருக்கலாம், இல்ல தறியில வேலை செய்யறதா இருக்கலாம். இந்த போராட்டங்களும் நம்பிக்கைகளும் தான் அவங்க எப்படி வாக்களிக்கிறாங்கன்றத முடிவு பண்ணுது. ஒவ்வொரு குடிமகனோட வாழ்வாதாரத்தையும் புரிஞ்சுக்கிறது அவங்களோட மாண்பன் மதிக்கிறதுக்கு சமம். இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கைகள்ல ஒண்ணு. அப்போ அந்த அடித்தளத்துல இருந்த விரிசல்கள் என்ன? வாக்காளர்கள் தங்களை கண்டுக்கவே இல்ல, ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கள தள்ளுன முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன? அதை இப்ப பார்க்கலாம். இது மனுஷனோட மிக அடிப்படையான தேவையிலிருந்து தொடங்குது. தண்ணீர். அந்தியூர்ல இருக்கிற நூத்துக்கணக்கான கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் ஒரு உத்தரவாதமான விஷயம் இல்ல. அது ஒரு தினசரி சோர்வூற்ற போராட்டம். அடுத்தது வேலைவாய்ப்பு பிரச்சனை. விவசாயத்தை தாண்டி வேற வாய்ப்புகள் இல்லாததால பல இளைஞர்கள் சொந்த ஊர்ல எதிர்காலம் இல்லன்னு நினைச்சு வேலை தேடி நகரங்களுக்கு போற கட்டாயத்துல இருக்காங்க. ஒருவேளை எல்லாத்தோட மோசமானது நம்பிக்கை சிதைஞ்சு போனதுதான். சாலை, பள்ளிக்கூடம் மாதிரியான அடிப்படை வசதிகள் மேல பல வருஷங்களா கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் வாக்காளர்கள் மத்தியில ஒரு ஆழமான அவநம்பிக்கைய உருவாக்கிடுச்சு. இதெல்லாம் அவங்க பல தடவை கேட்டுட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா தோல்வி அடைஞ்ச குடிநீர் திட்டங்கள், குண்டும் குழியுமான சாலைகள், இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம். ஆனா இதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வகையான நலத்திட்ட சோர்வு வளர்ந்துகிட்டே வருது. மக்கள் தற்காலிக இலவசங்களால சோர்வடைஞ்சிட்டாங்க. அவங்க கேக்குறது நீடித்த வளர்ச்சியையும் உண்மையான வாய்ப்புகளையும் தான். சரி, பிரச்சனைகளை நாம கண்டறிஞ்சிட்டோம். இப்போ வியூகத்துக்கு வருவோம். இந்த பரவலான அதிருப்தியை எடுத்து அதை எப்படி ஜெயிக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையிலான ஒரு பிரச்சாரமா மாத்துறது. இங்கதான் ஆட்டமே மாறுது. பதவியில இருந்தவர் வெறும் 1275 வாக்குகள் என்ற ஒரு பலவீனமான தீர்ப்புலனா இருந்தாரு. இது அதிருப்தியில இருக்கிற வாக்காளர்களை நோக்கி ஒரு பாலம் அமைக்க, ஒரு சவாலருக்கு தெளிவான வாய்ப்பை உருவாக்குச்சு. அந்த பாலம் உண்மையான வளர்ச்சி இடைவெளிகள் மேல கவனம் செலுத்துறது மூலமா கட்டப்பட்டது. ஒரு வெற்றிகரமான பிரச்சாரம் பெரிய திட்டத்தை கள யதார்த்தத்தோட இணைக்கும். 24 மணி நேரமும் தண்ணீர்ன்ற ஒரு பெரிய இலக்க வாக்காளர்களோட பிரச்சனைகளை நேர்ல தேக்கிற தண்ணீர் முகாம்கள் மாதிரி உறுதியான செயல்களா மாத்துறதுதான் இதோட சாரம். ஒரு இழுபறியான போட்டியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ஊசலாடும் வாக்காளர்கள் கையில தான் இருக்கு. அதிருப்தியில் இருக்கிற முன்னாள் ஆதரவாளர்கள், இளைஞர்கள், பெண்கள், இவங்க எந்த ஒரு கட்சிக்கும் கட்டுப்படாத முக்கிய குழுக்கள். அவங்கள சம்மதிக்க முடியும். ஏன்னா வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மாதிரியான அவங்களோட முக்கிய கவலைகள் தீர்க்கப்படாமலே இருக்கு.
ஆனா தேர்தல்ல ஜெயிக்கிறது முதல் படிதான். உண்மையான குறிக்கோள் அந்த மக்கள் தீர்ப்பை பயன்படுத்தி உண்மையான முன்னேற்றத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான். அது எப்படி ஒரு நல்லாட்சியா மாறுதுன்னு பாப்போம். இந்த உறுதியான வளர்ச்சி திட்டத்தை பாருங்க. இது வெறும் பொத்தாம்பொதுவான வாக்குறுதிகள் இல்ல, இது பிரச்சாரத்தோட உறுதிமொழிகள். நாம முன்னாடி பார்த்த குறைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்ட குறிப்பிட்ட பட்ஜெட் போட்ட திட்டங்களோட நேரா இணைக்குது. இந்த முதலீட்டோட ஒரு முக்கிய பலன் இதோ. முன்மொழியப்பட்ட திறன் மற்றும் ITI நிறுவனம் வருஷத்துக்கு 3000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிச்சு வேலையில்லா திண்டாட்டத்தை நேரடியா எதிர்கொள்ளும். இது ஒரு நீடித்த நம்பிக்கை உருவாக்குறதுக்கான தெளிவான தர்க்கரீதியான பாதைய வகுக்குது. இது ஒரு 3 படி பயணம். முதல்ல நீங்க மக்களோட தீர்ப்பை ஜெயிக்கிறீங்க. 2வதா உங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றீங்க. 3வதா அந்த செயல்முறை மூலமா பல வருஷங்கள் நீடிக்கக்கூடிய நம்பிக்கையோட அடித்தளத்தை உருவாக்குறீங்க. இந்த நம்பிக்கையை கட்டியெழுப்புறதுல மக்களின் தனி உரிமையை மதிக்க வேண்டியதும் ஒரு முக்கிய பங்கு. மக்களோட குறைகளை புரிஞ்சிக்க நம்ம தகவல்களை சேகரிக்கும் போது இந்தியாவோட DPDP சட்டம் மாதிரி கட்டமைப்புகளை பின்பற்றி அதை கவனமா கையாளணும். இது அவங்களோட ஒப்புதலோட பொது நன்மைக்காக மட்டும் தரவுகளை பயன்படுத்துறத உறுதி செய்து. இது அரசியலையே மறுவரையறை செய்யற ஒரு முக்கியமான சிந்தனைக்கு நம்மள கூட்டிட்டு வருது. அந்த மேற்கோள் எல்லாத்தையும் சொல்லுது. தேர்தல்கள் இறுதி குறிக்கோள் அல்ல, அவை வேலையின் ஆரம்பம். இது ஒட்டுமொத்த அரசியல் செயல்முறையையும் ஒரே ஒரு விஷயத்துக்கான கருவியா பாக்குறத பத்தினது. மக்களுக்கான சிறந்த நிர்வாகத்தை வழங்குறது. ஆஹா, அந்தியோரத்தை தாண்டி போற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். ஆழமான அரசியல் பிளவுகள் இருக்கிற இந்த காலத்துல உள்ளூர் வளர்ச்சி மேலையும் தரவுகள் அடிப்படையிலான நிர்வாகத்தின் மேலையும் காட்டப்படுற இந்த இடைவிடாத கவனம் வெற்றிக்கான ஒரு புதிய சூத்திரமா இருக்க முடியுமா? இதுக்கான பதில் நாம அறிஞ்ச அரசியலையே மாத்தி அமைக்கக்கூடும். நீங்க மக்களுக்கான தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai-ல mgr@blueprintstrategies.ai மின்னஞ்சல்லையோ இல்ல 08042041602 எண்லையும் தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.